துணை தேட வந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல். இவங்க பேரு தாமா மேரி, வயசு 36 ஆகுது. இவங்க ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா அம்மா சமீபத்தில் தான் இறந்து போயிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்கம்மா. அப்புறம் ஒரு குழந்தை இருந்தது, அதுவும் 3 வயசு இருக்கும்போதே சத்து குறைபாடுனால இறந்து போச்சாம்மா. இப்போ இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம் இவங்க தங்கச்சி மட்டும்தானா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்கம்மா. கல்யாணம் ஆன சில நாள் அப்புறம்தான் தெரிய வந்தது இவங்க ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சிட்டு பணத்தை வச்சு சீட்டு விளையாடி சூதாடிட்டு இருந்தாராம். இவங்களையும் ரொம்ப அடித்து கொடுமை பண்ணுவாராம். சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்கறத நிறுத்திட்டாராம்மா. அந்த டைமில் வேலை இல்லாதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தாங்களாம்மா. அப்புறம் வீட்டு வேலைக்கு போய் அதுலேருந்து வர பணத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு டைவர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டாங்களாம். அவங்க அப்பா அம்மா ஊரில் இவங்க பேரில் நிலம் வாங்கி வச்சுருந்தாங்களாம். அதை விற்றுட்டு அப்புறம் தனியாக வந்துட்டாங்களாம். இவங்க லைஃப்பை வாழறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்ச அப்புறம்தான் இது மாதிரி ஹாஸ்டல் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்கம்மா. இதில் இருந்து மாதம் 40,000 50,000 வரைக்கும் வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட 30 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களாம். இது இல்லாமல் பேங்க்கில் ஒரு 5 லட்சம் எப்படி போட்டு இருக்காங்களாம். இவ்வளோ இருந்தும் இப்போ லைஃப் பெருமையாக போகுதுன்னு சொல்கிறாங்க. சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்க கூட யாருன்னு இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்கம்மா என்கிட்ட. அதனால் ஒரு லைஃப் பார்ட்னரை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. லிவிங் டுகெதர் கூட ஓகே தான்னு சொல்கிறாங்கம்மா. லிவிங் டுகெதர் வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் சரின்னு பட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணை இவங்க நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு நல்ல கேரக்டராக எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க நடத்துகிற ஹாஸ்டலுக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த குணவதி உங்களுக்கு மனைவியாக கிடைச்சா உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணுங்கம்மா. மேலும் இது போல் நிறைய வரன்னு தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்களும் துணை தேடுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா.